நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. பரிசுத்த இயேசுவானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. திரியேக தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ மகிமையுள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ மகிமையுள்ள தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் அண்ட சராசரங்களையும் அருமையாய் நேர்த்தியாய் நன்மையாய் படைத்த தேவன். வானாதி வானங்களுக்கு மேலாய் சர்வ சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சர்வ மகிமையுள்ள ஆண்டவர் அவர். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர், நீ வல்லவர், நீ ஆண்டவரே மகிமையானவர், நீ மாறாதவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். அன்பு பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இறங்கி வாங்கப்பா ஆண்டவரே. ஏகமாய் துதித்த பொழுது இறங்கி வந்த தேவ ஆவியானவரே, எப்பொழுதுமே நாங்கள் அழைக்கிறோம். இந்த ஆராதனைக்கு இறங்கி வருகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி அவரை கூப்பிடுவோமே. கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிற தேவ. வனாந்தரத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க, உடைய வல்லமையால் நிரப்புங்க என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை வரவேற்கும்படியாக எல்லா இரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Thank you Lord. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தா. கேளுங்க. அப்படியே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உத்தம இருதயத்தோடு கூப்பிடு யாவருக்கும் அவர் அருகாமையில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலையும் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததிக்கு ஆவியை வரப்பண்ணி உன் சந்தானத்திற்குள் ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நம்மத்திலே வந்திருக்கிறார். அவரை பார்த்து வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்து எம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்து எம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. தேவா தேடி உம் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே
பரலோக பிதாவே, முக்கியமாக இந்த இரண்டாவது ஆராதனை உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும்படியாய், உங்களோடு கூட பேசும்படியாய் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வேளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நாம் யாவரும் அமர்வோம். ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென். இந்த 8வது மாதத்திலே கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 இயேசு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம், எல்லாம் ஏகோபித்து ஒருமித்து சொல்லுவோம். பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம், தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
நடத்தும் தெய்வம், பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம், பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே, பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே, தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர். எல்லை கரங்களை உயர்த்தி சொல்வோம், இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம், பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்ததை அவதாரம் நீர் மாத்திரமே, பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்ததை அவதாரம் நீர் மாத்திரமே, அவதாரம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு. எல்லா கரங்களும் உயர்த்தி அவரை உரத்த சத்தத்தோடு நீர் மாத்திரம் ஆண்டவரே, இயேசு நீர் மாத்திரமே, 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 இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன சொல் தவறாத தெய்வம், பரலோகம் போவது என்றால் நம்மை அழைத்து சொல்லுகிற தேவன் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நாம் அக்கினியில் நடந்தாலும், நாம் ஹல்லேலூயா நாம் தண்ணீரை கடக்கும் போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினியில் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா.
நான் நீதின் நித்திய வெளிச்சமாய் இந்த மாதத்தில் இருப்பேன் என்று சொல்லி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பும் நிச்சயமாக ஓடி போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அதனால் தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நமக்கு பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அதோடு கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கென்றால் நமக்கு அடுத்த மண்டலத்துக்குள்ளாய் நம்மை கூட்டி செல்வதற்கு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விடகளப்பா. சொல்லுங்க அவரை பார்த்து, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விடகளப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகளப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகளப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கவலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கவலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ. சொல்லுங்க அவரை பார்த்து, எங்க ராஜா நீங்க தான்ப்பா, எங்க தேவன் நீ தான் ஆண்டவரே, எங்க கண்மலை நீங்க தான். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ.
பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டி புது இருதயம் தந்து விட்டி. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டி புது இருதயம் தந்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் உசுறு உள்ளவரை உங்கள் நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. இன்னொரு விஷயம், எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அவரை உயர்த்துங்க, ராஜாவை உயர்த்துங்க. அவர் நம்முடைய ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவ, அவர் கர்த்தாதி கர்த்தரவ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. மாதங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் உசிறு உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் உயிர் உள்ளவரை உங்கள் நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 8 மாதம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் மீது இருக்கிற இன்னும் இந்த வருடத்தில் 2 மாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமையானவர் மகிமையானவைகளை
எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் என்ன 2 மாதங்கள் இருக்கிறது. கட்டாயம் வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்ய போகிறார், எனக்கு செய்ய போகிறார், சபைக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்தாலும், எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அது பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பலிக்குங்களா? பலிக்காது. அல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒருவரும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இந்த திருப்புரை நீங்களே நான் தான் பங்கிட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா அன்னைக்கு பங்கிட்டாரு, ஆனா இன்னைக்கு இந்த திருப்புரையில உங்களை என்னையும் வச்சிருக்காங்க. எதற்காக தெரியுங்களா? நம்ம தான் இந்த திருப்புரை பங்கிட போறோம். ஹல்லேலூயா. பங்கிட்டு அந்தந்த ஏரியால இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்க. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி இரவு பகல் சேதம் வராமல் உன்னை காத்துக்கொள்வேன் என்று சொன்னார். அதே போல 8 மாதம் இரவு பகலும் பார்க்காமல் அவருடைய மறைவுக்குள்ளாய் வைத்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் இரவினிலும் பகலினிலும் இரவினிலும் உன்னை கொண்டு மலைகளையும் குண்டுகளை நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குண்டுகளை நான் தகர்த்திடுவேன். நீ ஓடு எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வேன், ஒரு வழியாய் உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை
தடை செய்ய யாரும் இல்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாரும். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கெதிராய் உன்னை கொண்டு திருப்பூரிலே என் நாமம் முழங்கு செய்வேன். உன்னை கொண்டு திருப்பூரிலே என் நாமம் விளங்கு செய்வேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. இன்னும் முச்சாமை கரங்களை தட்டுவோம். இன்னும் முச்சாமை கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு அக்கினி நம்மை போட்டாலும் அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் ஒரு மனிதனை தேவன் சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு 7 மடங்கு அக்னியில் நீங்கள் போனாலும், 7 மடங்கு பிரச்சனையோடு கூட நீங்கள் போனாலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூவரையும் 7 மடங்கு அக்னியில் போட்டாலும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட இந்த நேபுகாத்நேச்சார் இருக்கிறாரே, ஒரு மனிதனை சந்திக்க இந்த 7 மடங்கு அக்னி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனை சந்திக்கத்தான் இந்த 7 மடங்கு அக்னி. 3 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நாம் வழிபடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டுதான் தேவன் இந்த திருப்பூரை சந்திக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சரணத்தை நாம் பாடுவோமே. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவா. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவா. ஒரு வழியாய் சொல்லுங்க எப்படி. ஓ ஓ ஒரு வழியாய் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாரும். உன்னை கொண்டு நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. சொல்லுங்க, அப்படியே அறிக்கையிடுங்க. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும், நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. ஓ உனக்கு எதிரான நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையும் எதிர்ப்பவன் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காற்று வீசப்பட்டது, செங்கடல் வழி திறந்தது.
இன்னொரு காற்று வீசப்பட்டது, ஒரு பலத்த காற்று வீசப்பட்டது. அங்கே ஒருமித்து கூடி இருந்த இடத்தில் ஒரு அசைவு உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நேராய் எனக்கு நேராய் ஏகமாய் துதிக்கிற பொழுது ஒரு அசைவு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அந்த செக்கன மகிமை இறங்கி வர போகிறது. ஊழியர்கள் நிற்கக்கூடாமல் போனது. துதித்த பொழுது நாமும் எழுந்து நின்று துதிக்க போகிறோம். அவரை ஆராதிக்க போய் அப்படியே நாம் யாவரையும் எழுந்து நின்று கூட ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் நீ ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஆவியே, ஓஹோ ஆவி. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க, கூப்பிடுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஆவியே, ஓஹோ எஸ் லார்ட், ஆமென். ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பகாளி படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவி. எல்லாரும் ஏகமித்து கரங்கள் உயர்த்தி அசைத்து எஸ் லார்ட், ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆவியே, ஓஹோ ஆவியே, ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எரித்து ஆற்று நீர் வற்றி போனாலும்
வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஓ ஆவியே, எஸ் லார்ட். ரபக சந்தரபல ரிபக தடரபல, ஒவ்வொருவரையும் மணலாக்குவீராக. அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் ஓ அனலாக்கும் எங்கள் அக்கினி. கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ரபக சந்தரபல ரிபக தடர ரிபத நனபக தடர ரிப. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரதட ரலல லகபக தட டட கதட ரிபப பபப ரிபல ரிபப பப ரிபக தட டட கதட டட ரிதரபல ரியந்தடம கதட ரிதரபல ரிபப பப பப ரிபல ரிகதர பல ரிபகப. ஓ ஹalleluya. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒரு விடுதலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரப கப தரல சந்தரபல ஆவில நிரம்பி ரிதட டகத டடடமா ரிபக தரபல ரிபப பப பப ரிபலவ ரிபப பப ரிபப நிமியம் தரபல ரிப நப கதட டட டகத டட நமகத பரபலவா ரிபக தரபல ரபல பரப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya. உங்களை என்னையும் மறக்காத தெய்வம் அவர். 8 மாதம் நடத்தி வந்த ஆண்டவர், ஒரு குறைவும் இல்லை. ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர். மறவாமல் நினைக்கிறேன், இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெருமூச்சோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. ஹalleluya ஹalleluya. Thank you Lord. மறவாமல் நினைத்தீரையா மனதார. எல்லா கரங்களையும் உயர்த்தி அப்பா பார்த்து கை கூப்பிட்டு கூட சொல்லுவோமே. எல்லா கரங்க நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு நீரே. நன்றி நன்றி ஐயா.
சொல்லுங்க அவரை பார்த்து. நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி. ஓ எபினேசர் இதுவரை எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி இயேசுவே. பேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி. ராஜாவுக்கு சொல்லுவோம் நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லுவோமே, நன்றி. எல்லா கரங்களையும் உயர்த்தி அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக ஓ சொல்லி அதை முடிக்க போகிறோம். நன்றி நன்றி ஐயா. கோடி 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 நன்றி ஐயா. சொல்லுங்க உங்க சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லுவோம் நன்றி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றிகளை செலுத்துவோம். மகிமை சொல்றது இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் இந்த பலம் இன்னும் உற்சாகமாய். ஹல்லேலூயா. ஆமென். நித்திய வெளிச்சமாய் இருப்பா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே அமருவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 5. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசலாக அவர்களுக்கு காணப்பட்டார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது.
உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தின் சத்தம் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த வார்த்தையிலேருந்து இன்றைக்கி உங்களோடு கூட பேச போகிறேன். இவருக்கு செவி கொடுங்கள் என்று என்ன தலைப்பின் கீழாக உங்களோடு கூட என்ன ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 17ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முதல் வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் என்னச்சுன்னா போனார் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய ஆண்டவர் எதற்காக இந்த 3 நபர்களையும் அழைத்து கொண்டு போனார்? லூக்கா அதை அழகாக சொல்லுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 28, 29 இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். எதற்காக ஏறினாரா? அவர்கள் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. ஆமென், அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் அந்த பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவர்களை அழைத்து கொண்டு போனா? அமே ஸ்தோத்திரம். உங்களுக்கு பைபிள் வேணுன்னா அங்கேருந்து பைபிள் எடுத்துக்கோங்க. அங்கே பைபிள் வேணுன்னா அங்கேருந்து ஒரு பைபிள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு பைபிள் எடுத்துக்கோங்க. பார்ப்பாங்களே, அது இது தெரியாதுண்ணே இந்த பைபிள். ஓகே 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 இருக்கட்டும். சரி, பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவர்களை எதற்காக அழைத்து கொண்டு போனா? ஜெபம் பண்ணுவதற்காக. எதற்காக போனா? அப்போ இயேசுவோடு கூட ஜெபம் பண்ணுவதற்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. 70 சீஷர்கள் அதற்கு தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் எத்தனையோ ஜனங்கள் தன்னை சுற்றி வந்தாலும் ஜெபம் பண்ணுவதற்குன்னு தன்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ண ஒரு 3 பேரை வச்சிருந்தார். ஆமே. அப்போ இயேசுவே வச்சிருந்தா நீங்களும் நானும் சொல்லுங்க, நமக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கு. நம்முடைய என்ன சொன்ன நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுவதற்கு நமக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? நமக்குன்னு ஜெபம் பண்ணதற்கு, நம்முடைய என்ன பிரச்சனைகளை மனவிட்டு பேசி ஒருவருக்காக ஒருவர் என்ன ஜெபம் பண்ணுவதற்கு நமக்குன்னு ஆட்களை வச்சிருக்கிறோமா? இல்லை. அப்போ இயேசுவுக்கே இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இருக்கக்கூடாது? வேத வசனத்தில் தானியேலுக்கு என்னச்சுன்னா அப்படி இருந்தாங்க. தானியேலுக்கு என்னச்சுன்னா 3 பேர் அவங்க கூட, சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, இவங்க 3 பேர். பெர்சியா ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை என்னச்சுன்னா அவன் மறந்துட்டான். ஆனால் திகில் அவனை விட்டு போகவே இல்லை. அந்த திகில் வந்தனால உடனே அங்கே இருக்கிற சோசியர்கள், அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் இவங்களை கூப்பிட்டு வந்து என்னச்சுன்னா கேட்குறான், இது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க உடனே என்னச்சுன்னா சொப்பனத்தை சொல்ல, அர்த்தத்தை சொல்லுதேன் அப்படின்னா. ஆனால் இவன் சொன்ன சொப்பனம் மறந்து போச்சு, நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் நீ சொல்லு அப்படின்னு சொன்னான். உடனே இவங்க அதெல்லாம் இப்படி நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் சொன்னால் நான் சொல்லுதேன்னா. அப்போ உடனே வச்சுனா, அப்போ உன் தலை இருக்காது, உங்ககிட்ட இருக்காது, எல்லாத்தையும் என்னச்சுன்னா காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். இது உடனே தானியேலுக்கு தெரியப்பட்டதுன்னு தான். தானியேல் என்ன செய்தான்? பாபிலோன் தேசத்தில் இருக்கிற இவர்களோடு நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக பரலோகத்தின் தேவனை, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனை நோக்கி இவர்கள் என்ன ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு நானும் அழிந்து போகாமல் இருக்க, மற்றவர்களோடு நானும் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் என்னச்சுன்னா ஜெபம் பண்ணுவதற்கு நமக்குன்னு ப்ரேயர் பார்ட்னர் கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. உங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட, உங்களோட ஆவியில என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்க புரிந்து என்னச்சுன்னா செயல்படுகிற ஒரு நபர்கள் சிலர் உங்க கூட இருந்தாங்கன்னா நிச்சயமா சொல்லுகிறேன், அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதுவரையும் நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, வாரத்தில் ஒரு நேரம் டெய்லி ஜெபம் பண்ண சொல்ல, வாரத்தில் ஒரு நேரம் என்னச்சுன்னா நீங்க கூடி என்னச்சுன்னா அந்த 3 பேரா
உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். உங்களுடைய தேவைக்காக நீங்க என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஒரு மணி நேரம் அப்படி செலவழித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்கு ஆப்ஷன் நினைச்சு எவ்வளவோ இருக்கிறது. நீங்கள் என்னச்சுன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம் பண்ணலாம். ஏன் இன்னைக்கு என்னச்சுன்னா மணிக்கணக்காக சில நபரோடு பேசி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒருவருக்கு ஃபோன் பண்ணி என்னச்சுன்னா அவரோடு கூட நீங்கள் என்னச்சுன்னா நீங்கள் அது ஜெபம் பண்ணலாம். தேவையில்லாமல் பேசுவதற்கு அது நீங்க எவ்வளவோ பேசலாம். ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்ப ஜெபத்தினுடைய வலிமை அங்க என்ன, ஜெபத்தினுடைய வலிமை அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. 17:2 பார்த்தீங்கன்னா, அவர்கள் முன்பாக அவர் என்ன செய்தார், மறுரூபமானார். என்ன ஆனாரா, மறுரூபமான. அதான் லூக்கா என்ன சொன்ன ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாருங்க, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இதை என்ன கற்றுக் கொடுக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன சொன்ன முறைகள் மாறும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குணங்கள் மாறும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாறும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரங்கள் மாறும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய என்ன ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. இது மாறுவதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபம் நமக்கு என்ன, அந்த ஜெப வாழ்க்கை இருந்தா மாற்றத்தை நான் பார்க்க முடியும். அவர்கள் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு. ஏன் நம்முடைய குணம் இன்னைக்கு மாறல? ஒரு பாட்டு நம்ம பழைய பாடு, உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல மாறணுமே. இன்னொரு பாட்டு இருக்குல்ல, உம்மை போல மாறணுமே ஐயா. பாட்டெல்லாம் ரொம்ப பந்தாவா பாடிடுவோம். பாட்டு பாட உங்கள்கிட்ட சொல்லியா கொடுக்கணும். பாட்டம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாறுதா, நமக்கு சுவாபம் மாறி இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு இப்பவும் தேவனோடு கூட நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், அல்லேலூயா, அவரை போல என்ன மறுரூபம் அடைகிற அனுபவம். அன்னைக்கு இருந்த சுபாவம் இன்னைக்கு மாறல. அன்னைக்கு இருந்த என்ன ஸ்தோத்திரம் நம்முடைய கேரக்டர் குணாதிசயங்கள் மாறல. அன்னைக்கு இருந்த நம்முடைய செயல்பாடுகள் மாறல. அன்னைக்கு இருந்த நம்முடைய என்ன நடவடிக்கைகள் மாறல. அன்னைக்கு இருந்த என்ன நம்முடைய புத்திகள் மாறல. ஏன் மாறல? நம்ம நேரம் எங்க செலவழிக்கிறோம் அதை வைத்துதான். அல்லேலூயா. தேவனோடு கூட நேரம் செலவழிக்க அவருடைய என்ன அவரை போல மறுரூபமாகிற அனுபவம் நமக்குள்ளாய் வரும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிற ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே நீங்கள் என்னங்க மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம புதிய என்ன, நன்மை என்ன, பிரியம் என்ன, பரிபூர்ணம் என்ன, அப்படி சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க நம்முடைய மனம் புதிதாகணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அது மாறணும். தோத்திரம். வெளி தோற்றத்தில் நல்ல கையில பைபிள் இருக்கு, நல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளை சபைக்கு வருகிறது என்னச்சுன்னா நமக்குள்ள என்னச்சுன்னா நம்ம சில அந்த ஆட்டிடியூட் எல்லாம் நமக்கு என்னச்சுன்னா காண்பிக்கிறதும் அது அல்ல. உள்ளான நிலைமைக்குள்ள மாற்ற நமக்கு வரணும். அந்த அந்த தேவ சமூகத்தில் நேரம் செலவழிக்க தான் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது புதிதாக்குறனால் மறுரூபமாகுங்கள். அமைச்சர் 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையிலே கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, என்ன சாயலாக, ஆவியானவர் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தப்படுகிறோம். அதான் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானுடைய அந்த கிரிய உள்ள வரணும். அவர் உள்ள இருந்த என்ன நடக்கும்? ஆவியான் இருக்க இடத்துல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப அவர் உள்ள வரும் பொழுது அந்த என்ன உணர்த்துவார். நீ செய்வது சரியில்லை, நீ பேசுவது சரியில்லை. இன்னைக்கு அநேகருடைய மன சாட்சி செத்து போச்சு.
நம்முடைய செயல்பாடுகளை கண்டித்து உணர்த்துகிறது ஆவியானவர். அதான் என்னச்சுன்னா, நீ கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை பாருங்க. 1 யோவான் 3:2 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இன்னும் எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று என்ன செய்யணும், அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த ஒப்பாக என்ன செய்யணும், அவரை சந்திப்பதற்கு ஏதுவாய் மறுரூபமாக்கப்படணும். அதனால தான் என்ன லூக்காவில் சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டு இருக்கு, 21 36 நினைக்கிறேன், அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி எப்பொழுதும் நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகையா இனி சம்பவிக்க போற இவையெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்க அப்படின்னு. அப்ப ஜெபம் பண்ணுகிறவங்க வாழ்க்கையில மறுரூபம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து அந்த 17:3 பாருங்க. 17:3 அமை ஸ்தோத்திரம். மத்தேயு 17:3 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட என்ன செய்தாங்களா, பேசுகிறாங்க. அவர்களுக்கு என்ன செய்தாரா, காணப்பட்டார். என்ன பேசினாங்க வாசிங்க. லூக்கா 9 வாங்க. லூக்கா 9:30-31 பாருங்க. அன்றியும் மோசே எலியா என்ன 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு, ஏன்னா அவர் மகிமையா இருக்கிறார், அதனால இவர்கள் என்ன செய்தார்களா, மகிமையோட காணப்பட்டு, இவர்கள் மரித்து போனவர்கள் மகிமையோட காணப்பட்டு அவருடனே என்ன பண்ணினார்களா, யாரோட, இயேசுவோட சம்பாஷணை பண்ண பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம 2-3 பேர் சேரும் பொழுது யார் என்ன பேசுதோம், யாரை குறித்து பேசுதோம், அதான் சொல்லுவாங்க 1000 மண்டை சும்மா இருக்கும், 2 கொண்டை சும்மாவே இருக்காதுன்னு. நம்ம யாரை குறித்து பேசுதோம், என்ன பேசுறோம்? நம்ம 2 பேரும் சேர்ந்தா யாரை பத்தி பேசுதோம், இந்த வசனத்தை குறித்து பேசணும். வசனம் அப்படிதானே சொல்லுது. உபாகமம் 6 என்ன சொல்லுது, எத்தனை வசனம், 5 வசனமா, 5 6 வசனம் பாருங்க. 6 பாருங்க. 6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அடுத்து இது இருக்கணும். அடுத்து நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் எதை குறித்து பேசணும், வசனத்தை குறித்து பேசணும். நம்ம என்ன குறித்து பேசுதோம், நம்ம வீட்டுக்குள்ள என்ன குறித்து பேசுதோம், யாரை குறித்து பேசுதோம்? நம்ம எல்லாரும் இருக்கிறோம், ஆனால் மற்றவங்களை குறித்து பேசுதோம். அவங்களுக்கு மனம் எப்படி வரும், பிள்ளைகள் என்ன எப்படி இருப்பாங்க, நம்ம எதை விதைச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் பிள்ளைகள்கிட்ட இருந்து அலைஞ்சு வரும். அப்ப நம்ம பேசுவது ஆண்டவர் சொல்லுகிற, அவர்கள் என்ன செய்ய, மறுமையை குறித்து, நடக்க போகிற சம்பவத்தை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள், பேசிக்கொண்டார்கள். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா, இன்னைக்கு என்ன சின்ன பாஸ்டர் என்ன பேசினார், நீங்க கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு இதுல எனக்கு என்ன கத்துக்கிட்டேன், அது நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன பிரயோஜனப்பட்டுச்சு, இன்னி நான் கர்த்தருக்குள்ள எப்படி நான் வளரலாம், இன்னி நாம் எப்படி என்னச்சுன்னா ஆண்டவருக்குள்ளாக என்னச்சுன்னா அவர் வருகை வெகு சீக்கிரம், நாம் எப்படி என்னச்சுன்னா வளர்ச்சி, அதை குறித்து ஒரு தேவ பிள்ளை பேச பழகணும். அல்லேலூயா. அப்போ அங்க ஜெபம் பண்ணாங்க, மறுரூபம் அடைஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், மோசே, எலியா, இயேசு இவங்களோட பேசி கொண்டு இருக்கிறது என்னச்சுன்னா எல்லாரும் கவனிச்சாங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, 17:4 அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது
நல்லது ஆண்டவரே. இங்க இருப்பது என்னது? நல்லது ஆண்டவரே. அப்ப அந்த மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அவரோடு இருக்கிறது ஒரு இன்பமானது. அல்லேலூயா. ஒரு ஆனந்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நேரம் அது வீணாய் போகவே போகாது. தேவ பிள்ளைகள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஸ்தோத்திரம் படுத்திருக்கும் பொழுது உங்கள் இருதயம் அவரோடு கூட பேசுகிற அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும். நீங்கள் நடந்து போகும் பொழுது, நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது, நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் ஆவியில தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு வர வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது பரம தரிசனத்தை பார்ப்பதற்கும், சுபாவங்கள் மாறுவதற்கும், வாழ்க்கை தரங்கள் மாறுவதற்கும் அது ஏதுவாக மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தை எல்லாம் என்னச்சுன்னா ஏதோ அந்த உலகத்தின் சிந்தையா இருக்கணும். இது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது பிசாசு இதே மாதிரி என்னச்சுன்னா இயேசு ஒரு நாள் மலைக்கு கூட்டிட்டு போனோம். கூட்டல வாசிங்களை பார்க்கணும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு, அது ஒரு நிமிஷத்தில். இப்போ நமக்கு எல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் பார்த்துடலாம்ல? பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? சொல்லுங்க. உலக ராஜ்யத்தில் என்ன நடக்குன்னு ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? அதை கையில் தான் வச்சுருக்கீங்களே, பாக்கெட்லலாம் வச்சுருக்கீங்களே, அந்த கையளவு உள்ளது பார்த்தீங்களா? எல்லா உலகத்தையும் எங்கே வச்சுட்டோம்? கைக்குள்ள. ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம். அவன் எல்லாத்தையும் கொண்டது உலகத்தின் சகல ராஜ்யங்கள் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, அன்னைக்கு அவன் செல்போன் காட்டியிருக்கான் பாருங்க. என்ன எவ்வளோ படம் காட்டியிருக்கான் பாருங்க இயேசு கிட்ட காட்டிட்டு. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு நானே, எல்லாத்துக்கும் மேல உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், உனக்கு அந்த மகிமையை நான் உனக்கு தருவேன். இவைகள்லாம் எனக்கு, நல்லா கவனிக்கணும், என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இது என்னுடையன்னு சொன்னானா? நான் உண்டாக்குன்னு சொன்னானா? நான் உருவாக்குன்னு சொன்னானா? நான் சிருஷ்டித்துன்னு சொன்னானா? இல்லவே இல்லை. பிசாசு என்னச்சுன்னா அதையெல்லாம் என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னா, அது என்ன, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் கொஞ்ச காலத்தில் என்னச்சுன்னா அதை என்னச்சுன்னா வச்சிருக்கிறான். அதை வச்சு என்னச்சு நம்ம வீழ்த்து தட்டுவதற்கு அவன் என்னச்சுன்னா காரணமா இருக்கிறான். இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன? உங்க கையில எல்லாம் ஒவ்வொரு ஊழியத்தினுடைய பொறுப்பை கொடுத்துருக்கிறோம். உங்க கையில என்ன சொல்லிருக்கிறோம்? சொல்லுங்க. ஊழியத்தினுடைய பொறுப்புகள் எத்தனை? அது எத்தனை எம்எல்ஏ? 534 பேரா? எத்தனை? 543 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எம்எல்ஏ தானே? எம்பிக்கள். அத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேர் என்ன அமைச்சராக இருக்கிறாங்க? ஒரு 10-40 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 பேர் அமைச்சர். ஆனால் செலக்ட் ஆனது 50 பேர் கூட வச்சுக்கோங்களேன், 80 பேர்னு கூட வச்சுக்கோங்களேன். மற்றவங்கெல்லாம் அவங்க எம்பி தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு என்னச்சுன்னா பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்கு. இதே மாதிரி சபையில் எல்லாரும் என்னச்சுன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஆனால் சிலவங்களுக்கு சில பொறுப்பு கொடுத்துருக்கு. சிலவங்களுக்கு அதனால் நீங்கள் பாக்கியவாளிகளா? இல்லை. நீங்கள் பிரதானமானவங்களா? இல்லை. நீங்கள் பெரியவங்களா? இல்லை. உங்களுக்கு என்னச்சுன்னா உங்களுக்கு ஒரு வேலை செய்வதற்கு என்னச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருக்கு. அடுத்த வருஷத்தில் அது காணாமல் போகலாம். உங்கள் பொறுப்பு என்னச்சுன்னா அங்கே பருப்பு வேகாமல் அடுத்தவர்களுக்கு போயிடலாம். அடுத்து மற்றவங்களுக்கு மாறி போகலாம். யாருக்கு போகணும்னு தெரியாது. அப்போ இவைகள் பொறுப்பு ஒப்பு. அதே மாதிரி பிசாசுக்கு இந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. என்னது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவையெல்லாம் கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு என்னச்சுன்னா இது உலகத்தை மலை மேலே கூட்டு போய் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம், உலகத்தினுடைய அந்த மகிமையெல்லாம் காட்டினான். அடுத்த வசனம் பாருங்க. 7ஆம் வசனத்தில், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்.
அப்போ பிசாசு மலையில கூட்டு போவதற்கும் இயேசு மலையில கூட்டு போவதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அவன் கூட்டு போனான். உலகத்தினுடைய காரியம், உலக சிந்தைகள் தான் வரும், உலக எண்ணங்கள் வரும், உலகத்தினுடைய ஆசைகள் வரும், உலகத்தினுடைய இச்சைகள் வரும், உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்கள் தான் நமக்குள்ள வரும். இதைத்தான் நமக்கு அதை காட்டுவான். அவன் இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அமிஸ்தோத்தர், நீங்கள் தேவனோடு இல்லை என்பது அர்த்தம். அமிஸ்தோத்தர், இந்த சிந்தைக்கு மாறான ஒரு சிந்தை, பரலோக ராஜ்யத்தின் சிந்தை உங்களுக்குள்ள வரணும். அதுதான் கிறிஸ்து நமக்கு மகிமையை வெளிப்படுத்துகிறார். இந்த சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இயேசு தம்முடைய சீஷர்களை மலைக்கு அழைத்து கொண்டு போய் பேதுரு, யாக்கோப்பு, யோவானுக்கு அவர் அனுச்சின ஸ்தோத்திரம் மறுரூபம் அடைகிற அந்த மகிமையின் காட்சிகளை வெளிப்படுத்தினார். அதுதான் பிசாசுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. எனவே நாம் இந்த உலகத்தில் பிசாசுக்குரியவர்கள் இல்லாமல் தேவனுக்குரிய பிள்ளைகளாய் தேவ சிந்தையோடு பரலோக ராஜ்யத்தின் சிந்தையோடு நீங்களும் நானும் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு கூட இருக்கிற அந்த பாக்கியம். அப்போ உடனே அந்த பரம தரிசனத்தை அடைஞ்ச உடனே அவனை பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லதப்பா, இங்கே இருப்பது நல்லது. கீழே போனால் பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, துயரம் இருக்கு, போராட்டம் இருக்கு, நிந்தைகள் இருக்கு, அவமானம் இருக்கு. ஆனால் அதுக்கு நம்ம இங்கே இருந்தா உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், தோத்திரம், அதுக்கடுத்து எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரத்தை உமக்கு போட்டு தனி நம்ம உட்கார வச்சிருவோம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நீர் இங்கே இரு, அங்கே வராத ஆண்டவரேன்னு சொன்னா உடனே ஒரு சத்தம் வந்துதான், ஒரு மகிமையா மேகத்தில் ஒரு சத்தம் வந்துதான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் என்ன கொடுங்கள், என்ன கொடுங்கள், செவி கொடுங்கள் அப்படின்னு சொன்னா. இவருக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொன்னா. அப்ப இந்த மகிமை என்னச்சுன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் யாருக்கெல்லாம் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறாரோ அந்த தரிசனத்தை என்ன, இன்னைக்கு நமக்கெல்லாம் தரிசனம் எப்படி வருது? அமிஸ்தோத்திரம், இன்னைக்கு தரிசனம் வித்தியாசமா வருது. இன்னைக்கு தரிசனம் உண்மையா ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி தரிசனம் வரணும்? இந்த பரிசுத்த வேதாகமும் ஆண்டவர் சிலவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஆனா அந்த தரிசனம் எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தின் வெளிப்பாடு தான் தரிசனம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த என்ன இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை தான் தரிசனம். இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளான உணர்வே தரிசனமாய் அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னு நினைச்சன ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது மோசேக்கு ஓரே பர்வதத்தில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அங்கே தரிசனம் கொடுத்த அந்த தரிசனத்தில் முட்செடிகள் இருக்கிறது. அது என்ன, அக்கினினால் பற்றி எரிகிறது. அந்த செடிகள் பற்றி எறிவதை பார்ப்பதற்காக மோசே பக்கத்தில் போகிறார். அப்படி போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பக்கத்தில் வராத, உன் கையில் உன் கால் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார்? 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்த ஆண்டவர் சொன்னார், அவன் என் ஜனங்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற வேதனையை கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு நான் இறங்கி வந்தேன். என் ஜனத்தை என்ன, இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் காண்பிக்கிற தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு நீ வா, உன்னை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய தரிசனம் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயத்திற்கிற பாரம், இருதயத்திற்கிற வாஞ்சை, இருதயத்திற்கிற உணர்வை நமக்குள்ளாய் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தும்படியாய், நமக்குள்ளாய் அதை அப்ளைப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் அன்றைக்கு என்ன தேவன் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்பொழுது சேராபீன்கள்
சேராபீன்களும் கேராபீன்களும் ஆமென் ஸ்தோத்திரம் ஓயாமல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்தர் 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 என்று அவர்கள் போற்றிக் கொண்டே இருந்தார்கள். அப்படி போற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உடல் ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னான். உடனே ஒரு துரட்டை எடுத்திருந்த அக்கினியை கொண்டு வந்து அவன் நாவிலை வைத்து அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டான். அவன் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது என்ன சொன்ன ஸ்தோத்திரம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவன் சொன்னான். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 1:28 வாசிக்கும் பொழுது தேவனை தரிசிக்கிறார் எசேக்கியா ராஜா, எசேக்கியா தீர்க்கதரிசி. அவனை 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா, அவரை நோக்கி மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். என்ன பேசினார்? நான் சொல்லுகிற வாக்கை இந்த மனுபுத்திரருக்கு விரோதமாய் போய் நீ சொல்லு என்று சொல்லி என்ன ஆண்டவர் சொன்னார். அவருடைய அக்கிரமங்கள் பாவத்தில் வந்து நிற்கிறது, அவர்கள் பொல்லாப்பையின் மேல் வந்து நிற்கிறது. அந்த ஜனங்களுக்கு என் வார்த்தையை நீ போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பெர்சியா ராஜ்யா காலத்தில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்துடைய விளைவு என்ன? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்தின் சம்பவத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்களை தேவ பிள்ளைகளை உபத்திரப்படுத்தும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியனிடத்தில் பெர்மிஷன் வாங்கி கொண்டு ஜனங்களை உபத்திரப்படுத்தும்படி வந்த என்ன சவுலை பவுலை கர்த்தர் சந்தித்தார். என்ன நடந்தது? அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று என்ன கேட்ட பொழுது 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கு இப்படி வாசிக்க, நடுங்கி திகைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றா. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யார்? அவனை குறித்து என்ன சொல்லுது? 19 அங்க வசனத்துல 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனத்துல அனனியாவுக்கு சொல்லப்பட்டது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் தரிசனம் கொடுத்தது என்ன? அவர் கொடுத்த தரிசனத்தினுடைய விளைவுகள் என்ன? எங்கெல்லாம் தேவன் தரிசனம் கொடுத்தாரோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த நோக்கம் என்னன்னா, என் இருதயத்தின் அங்கலாய்ப்பு, என் இருதயத்தின் ஆர்வம், என் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை, அதையே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாய் கொடுத்து அழிந்து போகிற ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. வெளிப்படுத்தின விசேஷ 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமானா. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தரிசனத்தை பார்த்தவள் செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவன் விழுந்தவன் நினைச்சு பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தின உயிருள்ளவருமா இருக்கிறேன் என்று சொன்னா. அந்த 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கண்டவைகளையும் நீ இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகலையோ 7 சபைகளுக்கு நீ எழுதுன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. இதனுடைய விளைவுகளா நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அங்கெல்லாம் அவருடைய இருதயத்தினுடைய வேதனை அங்கலாய்ப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஏதோ தரிசனம் பார்க்கிறோம். எனக்கு என்னச்சுன்னா ஆண்டவர் 8 பிள்ளை தருவேன்னு சொன்னாரு, எனக்கு ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வேலையை தருவேன்னு சொன்னாரு, இப்படிப்பட்ட தொழிலை தருவேன்னு சொன்னாரு. அது அல்ல தேவ தரிசனம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆனா உண்மையான தரிசனம் என்பது என்ன? தேவனுடைய இருதயத்தினுடைய சின்ன ஸ்தோத்திரம். அந்த படத்தை எந்த ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளுகிறதோ அதுதான் தேவனுடைய தரிசனம். அந்த தரிசனம் தான் நமக்கு இந்த நாட்களுக்கு தேவை. என் தேசத்தை குறித்த தரிசனம் எனக்கு வேணும், என் பட்டணத்தை குறித்த தரிசனம் வேணும், அழிந்து வர ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் நமக்கு வேணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அதை குறித்த தரிசனம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மிஷனரியின் பணியின் தந்தை என்று சொல்லப்படுகிற வில்லியம் கேரி, ஸ்தோத்திரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அவர் என்ன சொன்னார்? ரோமர் 10:14 ஸ்தோத்திரம், யார் அவருடைய காரியத்தை குறித்து ஒருவன் எனக்கு சொல்லவில்லை என்றால் எப்படி எனக்கு தெரியும் என்ற அந்த வார்த்தை என்ன அவருக்குள்ளாய் வந்தது. அவர் தேவ சமூகத்தில் என்ன ஸ்தோத்திரம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு சாதாரணமான என்ன செருப்பு தக்கிற என்ன தொழில் செய்கிற அவருடைய மகன், படிக்காத ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். அவர் இங்கிலாந்து தேசத்திலே அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்தாலும் தன்னுடைய தொழிற்சாலையில் என்ன உலக மேப்பை என்ன வைத்துக் கொண்டு அதற்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு தேவனே இந்த உலகத்தை நீ சந்திக்க வேண்டும் என்று என்ன ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருக்கு இந்தியாவை குறித்த ஒரு பாரம் வந்தது. அவருக்கு ஒரு சிறு சபை என்ன இதனுடைய விளைவாக ஒரு பாப்டிஸ்ட் சபை என்ன ஒரு சிறு சபையை நடத்துகிற என்ன ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சபையில் இருக்கும் பொழுது இறை பணி செய்கிற கூட்டத்தில் அதாவது நமக்கு மிஷனரி ஊழியத்திற்கான தரிசனத்தை கொடுக்கிற ஒரு கூட்டம் என்ன நடந்தது. அந்த கூட்டத்திற்கு போகும் பொழுது பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இவர் என்ன பெற்றுக்கொண்டார். அதில் இவர் சொன்னார், இயேசுவை அறியாத நாடுகளில் இயேசுவை அறிவிப்பதை குறித்து ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார். அதை குறித்த பாரத்தை தந்திருக்கிறார். நாம் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது அவன் அங்க இருக்கிற முதிர்ந்த என்ன இறை பணியாளர் ஒருவர் சொன்னார், இளைய மனிதனே நீ உட்காரு, புறஜாதிகளை சந்திக்க ரட்சகர் விரும்ப ஆரம்பிப்பார் என்று சொன்னால் அதற்கான நபர்களை ஏற்ற நேரத்தில் அவரே அவர் அனுப்புவார், நீ இங்க உட்கார் என்று சொன்னார். ஆனால் இவருக்குள்ளாக இருந்த அந்த அனல் தீ அவர் ஒரு நாள் கைவிடவே இல்லை. தேவ சமூகத்திலே ஜெபித்தார். இந்தியாவை குறித்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். தன்னுடைய பணியை செய்வதற்காக 1793 வருஷம் இந்த இந்தியா தேசத்திற்கு தன் காலை வந்து இந்தியாவில் மிஷனரியாக தன் பயணத்தை தொடர ஆரம்பித்தார். நடந்தது என்ன? பல மொழியில் இந்திய வேதாகமத்தை மொழிபெயர்க்க கர்த்தர் அவர் கிருபை கொடுத்தார். பல தடைகளை தாண்டி பல சமுதாய ஜனங்களை சந்திக்கவும் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவும் சபைகளை நிறுவவும் கர்த்தர் அந்த பாக்கியத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சிறு ஒரு குடிசையில் வாழ்ந்த ஒரு தொழில் செய்கிற மகன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தரிசனம் இந்த நாட்களுக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த சாரா டக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணியானவள், 2 காலமும் முடமாயிருந்த மகள், 2 காலமும் முடமாயிருந்தவள், வீல் சேர்லையே நடந்து கொண்டிருந்தவள். அவளுக்கு எந்த இடத்திற்கும் போவதற்கு இன்னும் ஒருவருடைய துணை இல்லாமல் போக முடியாது. அப்படிப்பட்ட இருந்த அந்த மகள் தன் ஆலயத்திற்கு ஒரு நாள் போகும் பொழுது தன் சொந்த சகோதரனாகிய ஜான் டக்கர் என்பவர் தென் தேசத்தில் ஏற்படுகிற தென்னிந்தியாவில் ஏற்படுகிற பெண்களுக்கு இருக்கிற கொடுமையை குறித்து அவர் என்ன பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதை கண்டு என்ன வேதனைப்பட்டு துடிக்க ஆரம்பித்தார். இந்த ஜனங்கள் வணக்கங்கள் திறக்கப்பட்டு இவர்களுக்குள்ள ஒரு ஒளி வர வேண்டும் என்று சொன்னார். இவர்களுக்கு கல்வி என்கிற உணர்வு கொடுத்தால் போதுமே என்று சொன்னார். இந்த அன்பு சகோதரியானவள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்த்து கெஞ்ச ஆரம்பித்த, ஆண்டவரே, இந்தியா தேசத்திற்கு நான் போக வேண்டும், அங்கே இருக்கிற தென்பகுதி மக்களை சந்திக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக நான் போய் அவர்கள் காலிலே விழுந்து இயேசுவை ஏற்றுக்கொள் என்று நான் அவர்களை சொல்ல வேண்டும், எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த அந்த மகள். நடந்தது என்ன? அவளுக்கு பிறந்த நாள் ஒன்று வந்தது. அவளை பாரப்படுத்த நாள் ஆண்டவர். அவள் செய்த காரியம் என்ன? அந்த பிறந்த நாள் அன்றைக்கு அவள் தன்னை பார்க்க வந்த அநேகரத்தை சொன்னார், எனக்கு நீங்கள் எந்த பொருளும் வெகுமதி வேண்டாம், எனக்கு பணம் கொடுங்கள், நான் கல்வி ஸ்தாபனத்தை நிறுவ போகிறேன் என்று அந்த சாரா
சாரட்டக்கள் 2 கால் ஊனமானவள் சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 2 கால் ஊனமுள்ள அந்த சகோதரி அவள் செய்த பணத்தின் விளைவுதான் இன்றைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், திருநெல்வேலியில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற சாரட்டக்கள் என்னச்சுன்னா அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்தோத்திரம், லட்சக்கணக்கான பிள்ளைகள் படித்து வெளியே போன ஸ்கூல் 21 ஏக்கர் என்னச்சுன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காய் ஸ்கூலுக்காக வாங்கினார். அதோட அவருடைய தாகம் தீர்ந்து போகவில்லை. 50 ஏக்கர் நிலத்தை சாரட்டக்கர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் காலேஜுக்காக என்னச்சுன்னா வாங்கினார். அவள் அன்னாலும் தாகம் தீர்க்கவில்லை. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு தக்கமால்புரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல 200 ஏக்கருக்கு அதிகமான இடத்தை ஸ்தோத்திரம் இந்த 2 கால் ஊனமுள்ள ஒரு பெண்மணி, என்னால் போக முடியவில்லை, அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை செலவழித்து அதை வாங்கினார். இன்றைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எத்தனையோ தேசத்தில் இருக்கிற உலகம் முழுவதில் இருக்கிற ஊழியர்களை எண்ணி பார்த்தால் அதிகமான நபர்கள் இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்கள் தான் எந்த இடத்திலையும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருப்பார்கள். காரணம் என்ன? சபைகள் நிர்வகிக்கப்படுவதற்கும் சுவிசேஷத்தின் ஒளி தேசத்திற்குள்ளாய் உலகத்திற்குள்ளாய் கடந்து போவதற்கும் காரணம் 2 காலம் ஊனமான ஒரு மகள். அவள் தன்னுடைய பணத்தை அதற்காக செலவழித்து இன்றைக்கு தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது உண்மை. என்ன? நமக்கு 2 கை நன்றாய் இருக்கிறது, 2 கண்கள் நன்றாய் இருக்கிறது, 2 கால்கள் நன்றாய் இருக்கிறது, நன்றாய் வாயில பேசுகிறோம். சுவிசேஷம் சொல்லுவதற்கு நமக்கு அருகதை இல்லாமல் இருக்கிறோமே. ஒரு நபருக்காவது அந்த இயேசுவை குறித்து ஸ்தோத்திரம் ஒரு நபருக்காவது செலவு பண்ணப்படவும் எத்தனை லட்சங்களை செலவழிக்கிறோம். ஆனால் இன்னும் இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் இந்த என்ன ஸ்தோத்திரம் பட்டணத்தில் இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலா இருக்கிறார்கள். இந்த இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ என்ன மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள் இங்கே வாழுகிறார்கள். தேசத்தில் பல நாடுகள் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது யார்? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள், இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய இது தன்னை பெருக்குவதற்கும் தன் வாழ்க்கை தரத்தை பெருக்குவதற்கும் ஊழியமாயிருக்கட்டும், ஊழியக்காரனாயிருக்கட்டும், சபையாயிருக்கட்டும், இன்றைக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை. நாம் இங்கே இருப்பது நல்லது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டு சொல்ல, என் காரியமா யார் போவா? என் காரியமா யார் போவா? என் ஜனங்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற கஷ்டத்தை நான் அறிந்து இறங்கி வந்தேன். அவர்களை நான் வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். வா, உன்னை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்றைக்காவது ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்கப்பா, என் பிள்ளைகளை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்கப்பா என்ன கேட்டிருக்கமா? ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறோமா? ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறோமா? நான் ஊழியம் செய்து ஒரு கிராமம், ஒரு பேரூராட்சி, அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஜனங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரியுமா? லட்சம் கூட இல்லை, லட்சம் கூட இல்லை, சில ஆயிரங்கள் தான். அதிகபட்சம் ஒரு 10,000 ஜனங்கள் இருக்கிற ஒரு கிராமம். இந்த 10,000 இருக்கிற கிராமத்தில் எனக்கு கிடைச்சது ஆண்டவர் நினச்சேன்னு ஒரு 600 ஆத்துமாக்கள், ஒரு 700 ஆத்துமாக்கள் அந்த கிராமத்தில். அது வெளியில் வேற. ஆனால் அதிலிருந்து 29 பேர் என்னுடைய மகனையும் சேர்த்து முழு நேரமாய் ஊழியத்திற்காக இந்த தேசத்திற்கு அனுப்பணும். இந்த திருப்பூர்லேருந்து எத்தனை பேர் நம்ம சபையிலேருந்து வெளியே ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு போனவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தேவன் அந்த தரிசனத்தோடு அனுப்பினாரா, இல்லை நம்ம சுயத்திற்காக போனதா? இந்த ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. நான் ஒன்று இங்கே கொண்டு வந்த நோக்கம், நான் ஒன்று இங்கே வச்சிருக்கிற நோக்கம், நான் ஒன்று என்ன ஆசீர்வதித்த நோக்கம் என் விருப்பத்தை நிறைவேற்ற தான். அதுதான் தரிசனமாக மாறணும். ஐயா, நான் என்ன பண்ணலாம், நான் எதை எப்படி மாடி மேல் கட்டி நான் என்ன பெருக்குவதற்கு, அது அது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இதன் ஊடாக தேவனுக்காக நாம் என்ன செஞ்சோம்? நாம் இன்னும் பேதுற மாதிரி தானே இருக்கிறோம். இன்னும் நான் இங்கே இருப்பது நல்லது, இங்கே இருப்பது நல்லது. ஆண்டு சொல்ல, அல்ல அல்ல, அது அல்ல, அது அல்ல. இவர் என் நேசகுமாரன்,
இவருமே பிரியமாக இருக்கிறேன். அவருக்கு நீங்கள் என்ன கொடுங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? நீ உலகமெங்கும் கடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். மத்த 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பாருங்க. அமித்தோத்திரம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க. ஞானஸ்நானம். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய வரிந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க. கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிறனா கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆண்டருக்குன்னு ஊழியம் செய்த ஆண்டர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டர் உங்க கூட இருப்பார். உங்கள் குடும்பத்தோடு இருப்பார். உங்கள் சந்ததியோடு இருப்பார். தேவனுக்கு ஊழியம் செய்தார் இருப்பார். டிஎல் மூடி ஒரு பெரிய பரிசுத்தவான், தேசத்தை என்னச்சின கலக்கின ஒரு மனுஷன். அந்த தேவ மனுஷன் என்னச்சுன்னா ஒரு நாள் சொன்னா, ஐயா உங்களுக்கு இந்த அமெரிக்கா தேசத்தில் என்னச்சுன்னா நல்ல மதிப்பு மரியாதை இருக்கிறையா, நீங்கள் அறியாத ஒருவருமே இந்த தேசத்தில் இல்லை, அத்தனை இருக்காங்க, ஏன் நீங்க அமெரிக்கா தேசத்தின் பிரசிடெண்டாக நீங்க மாறக்கூடாது என்று அவரிடத்தை கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் என்னச்சுன்னா ஒரு பெரிய தேவனுக்கு பெரிய வேலையை செய்கிறேன், அந்த வேலையை விட்டுட்டு இந்த சின்ன வேலையை செய்வதற்கு நான் இறங்கி வரமாட்டேன், நான் செய்வது ஒரு பெரிய வேலை என்று சொன்னார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகளை பெரிய வேலை எதுனா கர்த்தருக்காக ஊழியம் செய்வதுதான். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு சவாலோட வார்த்தை என்ன, உங்கள் பிள்ளைகளை என்ன ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக ஊழியத்திற்காக அர்ப்பணிப்பதுதான். நீங்கள் இந்த உலகத்தில் செய்கிற பெரிய வேலைக்காக உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற ஒன்று. அல்லேலூயா. அதற்கு எத்தனை நபர்கள் ஆயத்தமா இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கின்ற ஊழியத்திற்காக கொடுப்பதற்கு. ஆண்டவரே, என் பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஊழியத்திற்கு அழைத்தா, என்ன படித்திருந்தாலும், என் மகனா இருக்கட்டும் என் மகளா இருக்கட்டும், அவன் என்ன படித்திருந்தாலும் என் பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் அர்ப்பணிக்க ஆயத்தம் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளை ஸ்தோத்திரம் தேவன் வச்சிருக்கிற சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஒரு தேவ பிள்ளை பழகணும். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், அமிஸ்தோத்திரம் என் விருப்பம் என் மனதின் ஆசையை நிறைவேற்றணும் என் பிள்ளை, அமிஸ்தோத்திரம் அதைத்தான் நாம் என்ன போக்கஸ் பண்ணுகிறோம். அதை அல்ல பின் நாட்களில் ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வளர்த்தால், அமிஸ்தோத்திரம் அவர்கள் எவ்வளவு திறமசாலிகளாக இருந்தாலும் இந்த தேசத்தில் அழிந்து வரும் ஆத்துமாக்களுக்கு பிரோஜனமான பாத்திரங்களாய் மாறுவார்களே. எத்தனை குடும்பங்கள் கட்டப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஒரு பிரோஜனமான கருவிகளாய் மாற முடியுமே. அதுதான் நம்முடைய வாஞ்சையாய் மாறணும். இன்றைக்கு கர்த்தர் அழைத்தாலும் நானும் போவதற்கு ரெடின்னு சொல்லணும், என் பிள்ளைகளை அனுப்ப ரெடின்னு சொல்லணும். அல்லேலூயா. அதற்கு பேரண்ட்ஸ் நீங்க ஒரு நாளும் தடையா இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஊட்டி வளர்க்கணும். தேசத்தில் நடக்கிற இந்த சமுதாயத்தில் நடக்கிற கேடுகள், ஜனங்களுக்குள்ள இருக்கிற அபதுரான காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி இந்த தேசத்தை விடுவிக்க இயேசுவால் தவிர வேற ஒருவரால முடியாது என்று சொல்லி கொடுக்கணும். அதற்கு நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். அது நமக்கு தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு என்ன ஸ்தோத்திரம் யோவான் 3:16 தெரியும்? யாருங்க சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெரியாதவங்களாம் ஒரு கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமா, கிறிஸ்தவனா இருந்துட்டு அதையே தெரியாத இருந்தா நீ கிறிஸ்தவனே இல்லை. யாருக்கு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? 1 யோவான் 1:7 எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரியல, ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். யாருக்கு என்ன யோவான் 1:12 எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வசனங்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள வசனங்கள். அப்படி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16.
ஒன்று யோவான் 1:7 சொல்லுகிறது, அமிஸ்தோத்திரம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் வெளிச்சம் நமக்குள்ளாய் இருக்கும், இருளில் நாம் நடக்க மாட்டோம். அதுக்கு அந்த வசனத்தின் முடிவு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குறது. யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருமே விசுவாசம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்தை என்னச்சுன்னா, அமிஸ்தோத்திர, இங்கிலாந்து தேசத்துல ஒரு மனிதன் என்னச்சுன்னா சிறை கைதியாகி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டான். மரண தண்டனையின் காலத்துல இந்த வசனங்களை என்னச்சுன்னா சொல்லி அவனுக்கு முன்னால அந்த பிரிஸ்ட் என்ன செய்வார்னா இந்த வசனத்தை எல்லாம் சொல்லுவாரா, சொல்லி அவனை என்ன சாகிற நேரத்தில் ரட்சிப்புகள் நடத்துவாரா. ஒரு நாள் என்ன இதே மாதிரி ஒரு மனிதன் என்ன அவன் தூக்கு கயிறு போடுவதற்காக முகங்கள் மூடப்பட்டு அந்த தூக்கு கயிறுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதே மாதிரி என்ன பிரிஸ்ட் வந்து என்ன இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இவன் கேட்டான், நீ என்ன வாசிக்கிறேன்னு கேட்டான். அவர் சொன்ன, நான் வேதாகமத்தில் இருந்து வாசிக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்ட மாத்திரத்தில் என்னச்சுன்னா அவன் உடனே சீ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. ஏன் என்று சொல்லி அவன் சொன்னானா, எதற்காக நீ இப்படி சொல்லுகிறாய் என்று சொன்னானா. அதற்கு உடனே அவன் சொன்ன காரியம், இந்த வார்த்தை முதலாவது எனக்கு பிரசங்க பண்ணியிருந்தால், எனக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு கிடைத்திருந்தால் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். இந்த கேட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன், இந்த கேடான காரியத்தை நான் செஞ்சிருக்க மாட்டேன். இந்த வார்த்தை எனக்கு மட்டும் கிடைத்திருந்தால் இந்த இங்கிலாந்து தேசத்தில் இந்த தேசம் முழுவதும் பீங்கான் உடைக்கப்பட்டு எல்லாம் பரவப்பட்டிருந்தால் என் முழங்காலிலே நடந்து இயேசுவின் அந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நான் சொல்லியிருப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொல்லாத சுவிசேஷத்தின் நிமித்தம் ஏற்படுகிற விளைவு என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமாவை நரகத்திற்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாம் நமக்குள்ள இருக்கிற பயம், நமக்குள்ள இருக்கிற கூச்ச சுபாவம், நமக்குள்ள இருக்கிற நிர்விசாரம், நமக்குள்ள இருக்கிற ஆணவம், நமக்குள்ள இருக்கிற அகந்தை, நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற உலக சிந்தைகள் இன்னைக்கு அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நாம் அதை சொல்லாதபடி நம்முடைய சிந்தைகளை எங்கேயோ பிசாசு திருப்பி விட்டா. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அழிந்து போற ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு வர வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லாட்டாலும் சொல்லாவிட்டாலும் இந்த இரத்தப்பழி எனக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றணும். அவர் கட்டளை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றணும். அது சொல்லலனா என்ன? அது சொல்லலனா என்ன? வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9:16 இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு என்னது? ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 1:18 ரோமர் 1:18 வாசிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை நான் அடக்கி வைத்தால் தேவ கோபம் என் மேல் வரும். தேவ கோபம் என் மேல் வரும். சொல்ல வேண்டியது நான் சொல்லணும், தேவ கோபம் வரும். இதே ரோமர் 1:21 வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை என்ன ஸ்தோத்திரம் அறிவிக்க வேண்டிய நான் ஸ்தோத்திரம் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாம் இருந்து தங்கள் சிந்தையில் நான் வீணரானால் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 7:9 சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் நம்மேல் சுமரும். இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம், நான் இங்கே இருந்தாலும் நமக்கு சாவு, அங்கே போனாலும் நமக்கு சாவுதான், துணிந்து போவோம், இது நற்செய்தி அறிவிக்கிற காலம், நாம் துணிந்து போவோம் என்று சொல்லி போனார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு தேசத்துக்கு, சீரியா தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 33:7-8 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை எச்சரித்து சொல்லு. அப்படி சொன்ன அவன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பினான். அவன் இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை எச்சரித்து நீ சொல்லாவிட்டால் அவன் துன்மார்க்கத்திலே மரித்து விடுவான். அவன் இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். அன்பு தேவ பிள்ளையே, இந்த சுவிசேஷம் சொல்லனா உனக்கு ஐயோ.
இந்த சுவிசேஷம் சொல்ல உனக்கு தேவ கோபம் வரும். இந்த சுவிசேஷம் சொல்லாவிட்டால் இருதயம் இருளடைந்து விடும். இந்த சுவிசேஷம் சொல்லாவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த சுவிசேஷம் சொல்லாவிட்டால் இன்னும் ஒருவன் தேவ சமூகத்தை விட்டு நரகத்திற்கு போகும் பொழுது அவன் பாவத்திலே மரிப்பது நிமித்தம் இரத்த பழியை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பார். ஆமென், ஆமென். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, சொல்லுமா சொல்லக்கூடாதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுவதை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது என் மேலே விழுந்த, அதை நான் வெட்கப்பட மாட்டேன். அது என் மேலே விழுந்த கடமை, என் மேலே விழுந்த கடமை. அவன் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்துக்கா உபத்திரப்பட ரெடியா இருக்கிறேன். அப்போஸ்தலர் 20, 23, 24 பாருங்க. 23, 24 வசனத்தையும் 20ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 20, 23, 24 பாருங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியான பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிற மாத்தர் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட என் பிராணனையும் நான் அருமையா என்ன என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊழியத்தில் பிரதானமான ஊழியம் ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிற ஊழியம். அல்லேலூயா. அது சொல்லுகிற இன்னும் அந்த அப்போஸ்தலர் 21:13 பாருங்க. 21:13 பாருங்க. 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, சீக்கிரம் போடுங்க. ஸ்தோத்திரம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேம் நான் கர்த்தராகிய இயேசுவை நாமத்திற்காக கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன், அதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த சுவிசேஷம் நாம் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம இதை சொன்னனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? இன்னொன்று கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் எப்படி சொல்லப்படணுமா? ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1:14 சகோதரில் அநேகரின் கட்டுகள் கர்த்தருக்குள் திடங்கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக என்ன செய்தார்கள்? துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும், சிலர் என்னச்சுன்னா விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்து, சிலர் என் கட்டுகளோடு உபத்திரத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவில்லாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அடுத்த வசனம், சுவிசேஷக்க நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே என்ன அறிவிக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இதனால் என்னப்பா? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது அன்பினாலோ பொறாமையினாலேயோ எரிச்சலினால ஏதாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இதனால் நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தின் விளைவு எங்க கொண்டு போகிறது? அதே என்ன பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்ப சரி 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனம், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னைய வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் என்ன செய்தார்கள்? பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் எங்கே இருக்கிறது? ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷ ஊழியம் செய். அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின் அதனுடைய பலன் உடனே நமக்கு பலன் கிடைக்காது. அது நாளாகும். 1854ஆம் வருஷம் கிழக்கந்திய ஆங்கிலேயர்களே அவர்கள் ஒரு என்ன கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேத புத்தகத்தை என்ன சுமந்து கொண்டு போனார்கள். அந்த கப்பலில் போகும் பொழுது ஒரு என்ன வேத புத்தகம் தவறு என்னச்சுன்னா அந்த சமுத்திர கடலில் விழுந்து விட்டது. அது கொஞ்ச நாள் கழித்த பின்பாக அந்த புத்தகம் என்ன செய்யுதுன்னா அது ஒரு ஜப்பானிய என்னச்சுன்னா மீனவனுடைய அந்த வலையில் சிக்கி கொண்டது. அதை எடுத்து பார்த்தான் என்று தெரியவில்லை.
அவன் உடனே என்ன சின்ன ஸ்தோத்திரம் தன்னுடைய துறைமுகத்தில் இருக்கிற அதிகார இடத்தில் கொண்டு போய் வினோதமா இருக்கிற இந்த புத்தகம் என்று சொல்லி கொடுத்தார். அதை வாங்கி என்ன சின்ன அதிகாரி பார்த்தார். அந்த பார்த்த உடனே அவர் தன்னுடைய பாசையில், சீன பாசையில் எழுதப்பட்ட வேத புத்தகம், அதை வாசித்தார். அவர் இயேசுவை அறியாதவர். அந்த வேத புத்தகத்தை எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்தார். அதை வாசிக்கும் பொழுது அது அவரோடு கூட பேச ஆரம்பித்தது. அந்த வசனத்தினுடைய மேன்மை அவர் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்தது. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுத்தார், தன் உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், தன் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் நிமித்தமா ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒரு வேத புத்தகம் தவறி விழுந்தது நிமித்தமாய் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறினது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விதைக்கிற ஒரு வார்த்தை எத்தனையோ நபர்கள் ஸ்தோத்திரம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு காரணமாய் மாறும். இந்த இயேசுவை சொல்லத்தான் அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. தரிசனம் எதற்கு? அதற்கு தான். எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுவேங்க, ஊழியத்துக்கு வாங்க, நான் இப்போ உங்களை கூப்பிடல, கர்த்தர் அழைச்சா வாங்க, உங்கள் பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு அழைச்சா சந்தோஷமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற காட்டிலும் மேலான ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் ஆண்டவர் என்ன உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு நான் கேட்குற கேள்வி எல்லாம் ஸ்தோத்திரம், அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். ஸ்தோத்திரம், இங்கே இருப்பது நல்லதல்ல. ஸ்தோத்திரம், நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற காலம். எனவே இன்றைக்கு நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. நான் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, நான் வசிக்கிற இடத்துல எனக்கு அறிமுகமான எத்தனையோ நபர்களை சந்திக்கிறேன். என்னால் முடிந்த அந்த சுவிசேஷம், இயேசு உன்னை நேசிக்கிற ஒரு வார்த்தை சொல்ல முடியும், இயேசு உன் தேவையை சந்திப்பார் என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியும், இயேசு உனக்கு என்னச்சுன்னா ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பார் என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியும். நீ அலைந்து திரிகிற என்னச்சுன்னா சூழ்நிலையில் உண்மையுள்ள தெய்வம் இயேசுதான் என்று அவர் நாமத்தை சொல்வதற்கு, அவருடைய ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்மளால் முடியும். சந்தர்ப்பத்தை பார்த்து எதிர்பார்த்திருந்தால் சொல்லுவதற்கு சீக்கிர வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். இந்த சுவிசேஷம் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற மட்டும் எழும்பி நில்லுங்கள், மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எனக்கு வாய்ப்புகளை ஆண்டவரை தருவீராக. இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரே, சொல்லுவேன் ஆண்டவரே. ஊழியத்திற்கு உங்களை அழைக்கல, சுவிசேஷம் சொல்ல அந்த தேவ தரிசனத்தினுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்ற உங்களை அழைப்பு கொடுக்கிறேன். இந்த சுவிசேஷம் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் நிமித்தம் ஒரு குடும்பம் கட்டப்படலாமே, உங்கள் நிமித்தம் ஒரு குடும்பம் ஆற்றப்படலாமே, உங்கள் குடும்பம் அந்த குடும்பம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படலாமே. இதற்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து எல்லாம் கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்காதபடி நம்ம இருதயத்தை திறந்தவர்களாய், உங்கள் கண்கள் மூடப்பட்டவர்களாய், உங்கள் கரங்களை உயர்த்தினவர்களாய், ஆண்டவரே என்னுடைய சிந்தை அப்படிப்பட்ட சிந்தையாய் மாறட்டும். இந்த சுவிசேஷ அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பயம் மாறட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கலக்கம் மாறட்டும் ஆண்டவரே. எத்தனையோ நபர்கள் என் கண்களுக்கு முன்பாகவே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ நபர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தோம், அவர்களுக்கு நான் சொல்ல முடியாதபடி நிற்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பயம், எனக்குள்ள இருக்கிற நிர்விசாரம் ஆண்டவரே, இன்றைக்கு அதை சொல்லுவதற்கு என்னை பாரப்படுத்தி இருக்கிறேன். அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் கண்கள் முன்பாக ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன், அதை சொல்வதற்கு எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல, இயேசு கிறிஸ்துவை சொல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல, மகிமையின் சுவிசேஷத்தை சொல்ல, கிருபையின் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா அழிஞ்சு போகாதபடி திறப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை தேவ ராஜ்யத்திற்கு நடத்துவதற்கு ஆண்டவர் சொன்ன, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா
பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஒரு ஆத்மாவை அழிவிருந்து பாதுகாக்கப்பட்டா அதுவே நமக்கு பெரிய பாக்கியம் அல்லவா? அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. அந்த பல்லவியை நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணித்து நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மாணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயாப்பா. லட்சக்கணக்கான ஜனங்க முன்னால நிக்கிறாங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாதப்பா, அடக்கி வைக்க கூடாதப்பா. உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனு கெட்டு போகாம இருப்பது தேவனுடைய சித்த ஆண்டவரே. எல்லாருமே அறிய வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யார் என் காரியமாய் போவா? யார் என் காரியமாய் போவா? யார் என் ஜனத்தை விடுவிப்பா? யார் என் வார்த்தை என்ன துன்மார்க்கமாய் வாழுகிற ஜனங்களுக்கு போய் சொல்லுவார்கள்? என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறீங்கப்பா? எங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறீங்க? எங்க சபையை குறித்து என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? என்ன வச்சிருக்கிறீங்க அப்பா? இந்த திருப்பூர் சந்திக்கப்படணும், இந்த திருப்பூர் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. திருப்பூர் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் திருப்பூர்ல லட்சக்கணக்கான நபர்கள் உண்மை அறியாம இருக்கிறாங்கப்பா. இந்த ஜனங்கள் அறிய எங்க ஆண்டவரே பவுல் சொன்னதை போல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? எங்கள் சபையை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 7 சபையின் தூதனுக்கு எழுது என்று சொன்னீங்களப்பா. உங்களுடைய வார்த்தை எழுதுவதற்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை தாரும், அந்த கிருபையை தாரும். சுவிசேஷ பாரத்தை எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த அணைந்து போகாதபடி அது அனல் மொட்டி எழுப்பப்படட்டும். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில எங்களுடைய தாகம், வாஞ்ச, விருப்பம் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை அறியனப்பா, தேசம் உம்மை அறியணும் ஆண்டவரே. அதுவாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்.
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சில மறவாதே. ஆமென். திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுகனம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஒருவருக்கு வாழ்த்தில சொல்லி சமாதானமாய் கடந்து